ரொட்டீன் லைஃப், அதாவது அரைச்சமாகவே அரைக்கிற வாழ்க்கையை வாழ்கிறவங்கள நானும் ஒருத்தன். வேலைக்கு போயிட்டு வந்த டயர்ட்னஸில் அப்படியே தூங்குறது. காலையில் ஆன உடனே எப்பவும் போல் எந்திக்கிறது. எஸ், என் பேர் அபிஷேக். ஒரு நார்மல் லைஃப்பை வாழ்கிற ஒரு நார்மலான பையன். அப்புறம் எங்கள் அம்மா லக்ஷ்மி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணுண்ணே. என்னை ஒரு நாள் கூட சாப்பிடாம ஆஃபீஸ்க்கு அனுப்பவே மாட்டாங்க. அம்மானாலே பாசம் தானே. அப்புறம் எங்கள் அம்மா என்னை வழி அனுப்பி வைப்பாங்க. பார்த்து போயிட்டு வா அபி. ஏன்டா வீட்டை விட்டு ஆஃபீஸ்க்கு போகிறோன்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, கடிகாரம் முள்ளு மாதிரி தான். இருக்கிற 12 நம்பரையும் திரும்ப திரும்ப சுற்றிட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாத சலிப்பான ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸில் எனக்கு பிடிச்ச 2 டைம். ஒன்று லஞ்ச் டைம், இன்னொன்று ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைம். எப்படா டைம் ஆகும்னு சொல்லிட்டு கடிகாரத்தையே பார்த்துட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் நேரம் மட்டும் போகவே போகாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உட்காந்தா எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். இது ஒன்றும் உண்மையான இடம்லாம் கிடையாது. என் மனசுக்குள்ளே நானே கற்பனையை உருவாக்கின ஒரு இடம். அப்புறம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். நைட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன, படுத்து தூங்குவேன். திரும்பி காலையில் எந்திப்பேன். அம்மா கூட உட்காந்து சாப்பிடுவேன். திருப்பி அம்மா என்னை வழி அனுப்பி வைப்பாங்க. லஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுன்னு பார்த்து போயிட்டு வா. பாய். சரிம்மா, போயிட்டு வரேன். திரும்பவும் கடிகாரம் முழு சுற்ற ஆரம்பிச்சிடும். நான் உண்மையிலேயே என் வாழ்க்கையை தான் வாழ்கிறேனாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. வாழ்க்கை எப்படியே போயிடுமா சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. Hi colleagues. This is our organization's growth rate for the financial year. காலேஜ் முடிஞ்சு ஆஃபீஸ் வந்தாலும் இங்கேயும் கிளாஸ் நடத்தி கொள்கிறாங்க. எப்படி நான் காலேஜில் தூங்கினேனோ அதே மாதிரி தூங்கினேன். எஸ் சார், எஸ் சார், நோ சார், ஐ ஆம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட் சார். ஐ டென்ட் ரிசால்வ் திஸ் இஷ்யூ சார். ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம் சார். எஸ் சார், தேங்க்யூ. சப்பா, முடியலடா சாமி. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நானே இழந்துட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்தேன். யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? என் மனசுக்குள்ளேயே நான் பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருந்தேன். ஐயோ சை, இந்த வேலையை நான் எப்போ முடிச்சு எப்போ போய் தூங்குறது? கடுப்பாக இருக்கு. வாங்க வாங்க, ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்க போல. வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆமாம்மா, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் போய் முதல்ல நம்ம பையன்கிட்ட பேசிட்டு வரேன். ஏன்னா வேலைன்னு இருந்ததுனால நம்ம பையன்கிட்ட பேசக்கூட எனக்கு நேரம் கிடைக்கல. சரிங்க, அவன் ரூமில் தான் இருக்கான். நீங்கள் போய் பேசிகிட்டு இருங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா. போய் தூங்கிடுவோம், தலையெல்லாம் வலிக்குது. அப்பா, எங்கள் அப்பா ஆதிநேசம். ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் மோசம். அப்பா அப்பா, நீங்கள் எப்பப்பா வந்தீங்க? நீ கொட்டை விடும்போதே வந்துட்டா மை சன். தென் ஹவுஸ் இட் கோயிங்? ஹவ் ஆர் யூ? எல்லாம் ஓகே தான்ப்பா. தென் ஹவுஸ் யுவர் ஒர்க் கோயிங் ஆன் மை சன்? எல்லாம் நல்லா போகுதுப்பா, நல்லா போகுது. ரொம்ப நல்லா வருவப்பா, ரொம்ப நல்லா வருவ. புரியலப்பா. உனக்கு ஒன்றுமே புரியாதுப்பா. உன்னை சொல்லி குத்தம் இல்லை. 4 வருஷம் உன்னை கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் 4 லட்ச ரூபா கட்டி படிக்க வச்சான் பாரு. என்ன சொல்லணும்? இப்போ நம்ம அப்படி என்ன சொல்லிட்டோன்னு சம்மந்தமே இல்லாமல் அதை இழுக்கிறாருன்னு புரியலையே. கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் என்னன்னு கொஞ்சமாச்சும் உனக்கு தெரியுமா? உன்கிட்ட இங்கிலீஷில் கேள்வி கேட்டால் தமிழில் ஆன்சர் பண்ணுற. அப்படி 4 வருஷம் இந்த இன்ஜினியரிங் கோர்ஸில் என்ன தான் கற்றுக்கிட்டு கிழிச்சியோ தெரியல. அப்பா, அது வந்து கேட்டதுக்கு பதில் கொடுக்குறான் பாரு. நல்லா போகுதுப்பா, நல்லா வருதுப்பா, நல்லா உட்காருதுப்பான்னு. தத்தி மாடு. நீ ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கங்கிறத மறந்துட்டியா மை சன்? இப்படி இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் லேக் ஆனால் அங்கே இருக்கிற ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்ட எப்படி டீல் பண்ணுவ, எப்படி கம்யூனிகேட் பண்ணுவ? ஜஸ்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ், ஓகே? சரிப்பா. திருந்த மாட்டல. போய் தூங்கு, அந்த வேலையாவது ஒழுங்கா பாரு. ஓகேப்பா, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்ப்பா. இதை மட்டும் இங்கிலீஷில் சொல்லு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல் படுத்து தூங்கினேன். இதை பார்க்குற உங்களுக்கே போர் அடிக்குது. இந்த வாழ்க்கையை வாழ்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஏ என்னப்பா,
நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. வாழ்க்கை எப்படியே போயிடுமா சார் அப்படிங்கிறத பொய்யாக்குற அளவுக்கு என்னோடய வாழ்க்கை மாறிச்சு. அன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து நான் ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாக வந்துச்சேன். உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி தான் நான் நானாகவே ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த என்னுடைய மனசு என்கிட்ட திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவலும் அல்டிமேட்டாக அதிகரிச்சிச்சு. அப்புறம் இன்னைக்கு எந்த இடத்துலப்பா ஷூட்டிங்கு? சேம் ஸ்பாட் தாம்மா, சென்னை தான். இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான சீன் ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு வரதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும்மா. சரிப்பா, நைட்டு பத்திரமா பார்த்து வீட்டுக்கு வந்துடணுன்னு. நீ தான் ஷூட்டிங் அது இதுன்னு கண்ட இடத்துக்கு அலைஞ்சிட்ருக்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குமேப்பா. நீ ஐடியில் வேலை பார்க்கும்போது கூட ஒரே இடமா வேலை பார்த்துட்டு இருந்த. இது உனக்கு செட் ஆகுதாப்பா? ஆமாம், நீ தானம்மா அடிக்கடி சொல்லுவ உனக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நீ பண்ணக்கூடாதுன்னு. நான் இந்த ஃபீல்டை பிடிச்சதாம்மா தேர்ந்தெடுத்திருக்கேன். எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசைம்மா. இந்த ஆசையை விட்டுட்டு வேறு ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு பிடிக்கலம்மா. அப்படி கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா இப்போ இருக்கிற சந்தோஷம் இருந்திருக்குமாங்கிறது சந்தேகம்தாம்மா. உனக்கு ஞாபகம் இருக்கலாமா, என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது என் பேரை டைட்டில் கார்டில் பார்த்துட்டு நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட? அதை தாம்மா நானும் ஆசைப்பட்றேன். இப்படி நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது தாம்மா நம்ம மனசார சந்தோஷப்படுறோம். இப்போ சொல்லுமா, நான் சரியான பாதையில் தானம்மா போகிறேன்? எந்த தப்பும் இல்லைப்பா, நீ சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்க. ஆனால் உங்கள் அப்பாவோட சம்மதம் இல்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே நீ போனதுனால தான் அவர் உன் மேலே கோவமாக இருக்கார். அதுதான்ப்பா என்னோட ஒரே வருத்தம். அப்பா தானம்மா கூடிய சீக்கிரம் ஏற்றுப்பார். மற்றபடி இந்த ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும். அதுக்கு இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும்ப்பா. சரிம்மா, அது எனக்கு தெரியும். ஓகேம்மா, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து பேசுவோம். சரிப்பா, ஷூட்டிங் பிரேக் அப்போ ஃபோன் பண்ணுன்னா. பாய்மா, கார் வந்துச்சு, போயிட்டு வரேன். ஆனந்தண்ணே போகலாங்களா? டைம் ஆயிடுச்சு. போகலாம் தம்பி, வாங்க உட்காருங்க. சார், அபிஷேக் சார் வந்துட்டாரு. அவருக்கு நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதுமா. ஃபஸ்ட்டு அந்த வேலையை பாருமா. கேமராமேன், ஆங்கிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பொசிஷன் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். அபி, ரெடியாப்பா? சார் ரெடி சார். அபி, காஸ்டியூம்ஸ் ஓகே, மேக்கப் ஓகே. இந்த சீன் வீட்டில் நடக்கிறதுனால ஷூஸ் வேணாமே. ஓகே சார். என்ன சீன் சார் ஆக்சுவலாக? ஸோ அபி, இப்போ பார்த்தோன்னா உனக்கு இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் அப்பா பையன் ரெண்டு கேரக்டர்ஸ் தான். இதில் பையன் வந்து ஐடி கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான். அந்த ஐடி கம்பெனி வேலையை வந்து விருப்பமே இல்லாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதையும் தாண்டி அவனுக்கு சினி ஃபீல்டில் மிகப்பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்றது தான் அவனுடைய கனவு. அவனோட இந்த கனவை பற்றி முதல்ல அவங்க அப்பா கிட்டே போயிட்டு மனசை விட்டு பேச போகிறான். இதுதான் இந்த சீனோட ஒன்லைன். ஓகே, தட்ஸ் இட் அபி. டைலாக் பேப்பர் அசிஸ்டன்ட் கிட்டேருந்து வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்க. சாம்பார் டைரக்டர் ஆப் எனக்கு அப்படியே ஆடி போயிட்டேன். கேமரா பொசிஷன். ஆக்சுவலாக என்னோடய உண்மையான அப்பா கிட்டே என்னோடய கனவை ஓப்பனாக பேசினதில்லை. அதனால் எங்கள் அப்பாவும் என்கிட்ட பேசுகிறதில்ல. கேமரா ரெடி சார், ஷார்ட் போயிடலாம். இப்போ நான் இதை எப்படி நான் ஒரு சீனாக க்ரியேட் பண்ணி எப்படி பேசுகிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. லைட் மேன், ஹீரோக்கு ஃபில் லைட் கொடு. என்னப்பா தம்பி, போமா? அபி ரெடியா? டேக் போயிடலாமா? ரெடி சார். கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி மனசு விட்டு பேசணும்ப்பா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன்ப்பா. இதனால் இதை மனசுலேயே போட்டு புதைச்சிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்துட்டேன்ப்பா. நீங்கள் கோபப்படாமல் நிதானமாக நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா எனக்கு அதுவே போதும்ப்பா. சரி சொல்லு. அப்பா, உங்களுக்கே தெரியும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும். அதனால் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கீங்கப்பா. என்னைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இன்றைக்கி நான் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு வளர்த்துருக்கீங்க. ஆனால் என்னோடய ட்ரீம் இது இல்லைப்பா.
வெளியே வேணும்னா வெறும் கௌரவத்துக்காக பெருமையாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிக்கலாம்ப்பா. ஆனால் என் மனசில் இருக்கிற கனவு என்னை உறுத்திக்கிட்டே இருக்குப்பா. மனசு சொல்லும்படி வாழணும்னு நீங்கள் தான்ப்பா சொல்லி வளர்த்தீங்க. நான் அந்த மனசுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. நான் சினிமாவில் நல்ல நல்ல படங்களில் நடித்து பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. உங்களுக்கே தெரியும்லப்பா, ஸ்கூல் படிக்கும்போது எல்லா வருஷமும் நடக்கிற ஆனுவல் டேயில் ட்ராமாவில் கலந்துட்டு நடிப்பேன். நீங்களும் அம்மாவும் கீழே நின்று எனக்காக கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுவீங்க. ஏன் இப்போ கூட காலேஜில் எங்கள் ட்ராமா டீமோட 24 hours கண்டினியூஸாக ஸ்டேஜ் ப்ளே பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணோமேப்பா. நீங்கள் கூட என் தோளில் தட்டி கொடுத்து வெரி குட்னு பாராட்டினீங்க. அதனால தான்ப்பா நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சார் அவர் அந்த டயலாக் பேப்பர் படியே பேசலை. இருக்கட்டும்மா, அப்படியே பேசிட்டோம். ஆரம்பத்தில் சான்ஸ் கிடைக்காம கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படணும் தான்ப்பா. ஆனால் கஷ்டப்படாமல் எது ஒன்றும் நிலச்சி நிற்காதில்லப்பா. நான் உங்ககிட்ட எதுவும் மனசை விட்டு கேட்டதே இல்லைப்பா. உங்கள் ஆசைப்படியே என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆக்குனீங்க. இப்போது நான் கேட்குறேன்ப்பா, என் ஆசைப்படி என்னை சினிமாவில் நடிக்க அலோவ் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் என்னை நானே ப்ரூவ் பண்ணி சாதிச்சு காட்டுவேன்ப்பா. உங்கள் பேரையும் நான் காப்பாற்றுவேன்ப்பா. என்னை நம்புங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, என்னை நம்புங்கப்பா. இந்த நிமிஷம் நீங்கள் சொல்கிறது தான்ப்பா என் வாழ்க்கையை டிசைட் பண்ண போகுது. நான் என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. நானாக வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, எனக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பாருங்கப்பா. எனக்கு இந்த கார்ப்பரேட் வேலையெல்லாம் வேண்டாம்ப்பா. எனக்கு அது செட்டும் ஆகாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, என் கனவை என்னால் கடைசி வரைக்கும் கனவாகவே பார்க்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, இந்த ஒரு வாட்டி என்னை அலோவ் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக நான் இங்கே இருக்கிறத விட அங்கே பல மடங்கு சந்தோஷமாக இருப்பேன்ப்பா. என்னை நம்புங்கப்பா. இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்கப்பா. நான் நிச்சயமாக ஜெயிச்சு காட்டுவேன்ப்பா. ஏன்னா நான் என்ன நம்புகிறேன்ப்பா. இது வரைக்கும் நான் நடித்த படங்கள்லேயே எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்கான சீனாக இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு கை கொடுத்து பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூட் அண்ட் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா அது இன்றைக்கி. இந்த சீனில் நான் பேசினது எல்லாமே முன்னாடியே எங்கள் அப்பா கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அவரோட சம்மதம் இல்லாமல் இந்த ஃபீல்டுக்கு வந்தது தான் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அதுவும் ஒரு நாள் சரியாச்சு. என் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் என்னோடய வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. நானாக வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. எங்கள் அம்மாவுக்கு படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லா சீனையும் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. எங்கள் அப்பாவும் தான். அப்பா அவர் வந்ததை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே பக்குன்னு ஆயிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்கேன்ப்பா. படம் எப்படிப்பா இருந்துச்சு? உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தப்பா. வெரி குட், கீப் இட் அப். தேங்க்ஸ்ப்பா. நல்லா இருந்துச்சுல்ல? சரி, முடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் எஞ்சி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சது இது எல்லாமே கனவுன்னு. என்னோடய புது லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் டேய், மணி 8 மணி ஆக போது, ஆஃபீஸ்க்கு இன்னும் கிளம்பல. இன்னும் அதே கடிகாரம் உள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அன்றைக்கி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்றைக்கு நம்ம அப்பா அம்மா கிட்ட மனசை விட்டு நம்ம என்னவா ஆக போகிறோம்னு பேசுகிறோமோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப்பை வாழ முடியும். அப்போ தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். நான் கண்ட இந்த கனவை என்றைக்குமே கலைய விடக்கூடாது.
என்னோட இந்த கனவை களைய விடாமல் என்னோடய வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு என்ன வழின்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி மனசு விட்டு பேசணும்ப்பா.